என்னோடய பேர் வந்து வி விக்னேஷ். நான் வந்து ஐபிஎஸ்பிஓ வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ரிசர்வ் லிஸ்ட்டில் கிடச்சிது 2024 ஐபிஎஸ்பிஓவோட ரிசல்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது வந்து காட், அதுக்கப்புறம் சுகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ கம்மி ஃபீஸில் இவ்வளோ பேர்த்துக்கு கோச்சிங் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ் கொடுக்குற சுகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன், 2021 முடித்தேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப லோ ஃபேமிலியில். எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உன்னை வந்து காலேஜ் வந்து 4 வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்டேன் பிஎஸ்சி அக்ரி. இதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிக்கும் போது என் தங்கச்சி கரெக்டாக 12th முடித்தாங்க. நீ ஒரு வருஷம் உன்னை படிக்க வைக்கிறேன், ஒன்று நீ வேலைக்கு போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே தங்கச்சியை படிக்க வச்சுக்கோ, தங்கச்சி வீட்டில் இருக்கட்டும்னு சொன்னாங்க. இல்லை நான் தங்கச்சி படிக்க வைக்கிறேன், நீ வந்து நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நீ உன் கையில் அப்படின்ட்டாங்க. நான் இருந்துட்டு இல்லை நீங்கள் தங்கச்சியை படிக்க வச்சுக்கோங்க, நான் என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், ஃபினான்ஷியலாக என்ன வேணுமோ பார்த்துக்கிறேன். 2021 அப் டு இப்போ 25 வந்துருச்சு. டிசம்பர் 31, 24 தான் ரிசல்ட் வந்துச்சு. அது வரைக்கும் நான் இங்கே படித்தது வந்து எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் படித்தேன். ஸோ அதுக்கான சக்ஸஸ் வந்து, ஏன்னா கடன் வாங்கக்கூடாதுன்னு எவ்வளோ நினச்சேன். பட் ஆனால் படிப்புக்காக கடன் வாங்குறது வந்து எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு. எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. நானாக அப்பா அம்மா எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, நான் மட்டும்தான் கடன் வாங்கி தான் படிச்சுட்டு இருந்தேன். 2021 வந்து ஆகஸ்ட் 29 ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்த செப்டம்பர் 1 இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதேமாதிரி அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அந்த கட்டின அந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட்டும் அதுவும் என்னோடய அமௌண்ட் தான். ஏன்னா நான் செகண்ட் லாக்டவுனில் வேலைக்கு போய் சேமித்த அமௌண்ட்டு தான் அது. அதை வச்சு தான் நான் அந்த ஃபீஸை வந்து கட்டி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து 2022 மார்ச்சில் தான் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துச்சு. நான் அதுக்குள்ளேயே கிளாஸ் பேட்ச்லாம் முடித்து ப்ரிலிம்ஸ் பேட்ச் போய் ஐபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸ் எழுதி, ஏன்னா சர்டிஃபிகேட் இல்லாதனால எலிஜிபிலிட்டி இல்லை, சும்மா தான் அப்ளை பண்ணி எழுதினேன். ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் என்னால் எழுதுனேன், சும்மா போய் அட்டன் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, ஜான்வரியில் மெயின்ஸ் இருந்துச்சு 2022. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, சரி ஒரு 6 மந்த் வந்து வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா ஜூலைலேருந்து ஜான் வரைக்கும் தானே பேங்கிங்கோட அதாவது பீக் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலான்னு போய் அங்கே வீட்டுக்கு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் என்னாச்சு, மார்ச்சில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இல்லை நம்ம படித்து ஆகணும், கண்டிப்பாக டச் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மார்ச்சில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து படித்தேன். கரெக்டாக ஜூலையில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது 10th மார்க் வச்சு. வீட்டில் சொன்னேன், அவங்க வந்து ஃபினான்ஷியலாக லோவாக இருக்கனால இல்லை போ அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி நான் போயிட்டே தான் எல்லா எக்ஸாமும் எழுதினேன். என்னோடய எய்மே வந்து என்னன்னா பிஓ தான். என்னோடய எய்ம் வந்து கிளர்க்கே கிடையாது, எப்போவுமே நான் பிஓ போகணுன்னு தான் ஆசைப்பட்டேன் வந்தேன். அதே மாதிரி அப்போ வந்து எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் பண்ணேன், எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். அதனால் ஒர்க்கு போயிட்டு என்னால் படிக்க முடியல. அதனால் வந்து ஜான்வரி 2023 வந்து வீட்டில் கேட்காமையே நான் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்ஸ்டியூட்டில். படித்து அந்த வருஷம் ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போனேன், எஸ்பி பிஓ இன்டர்வியூ போனேன், ஐபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போனேன். 3 இன்டர்வியூமே போய் அட்டன் பண்ணேன். இங்கே அகாடமியில் கொடுத்த என்னோடய கோச்சிங் இன்டர்வியூக்காகட்டும், மெயின்ஸுக்காகட்டும், ப்ரிலிம்ஸுக்காகட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு திருப்பி நான் வந்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது நான் சேலத்துலேயே போடலாம், ஆனால் வந்து நான் சென்டர் வந்து திருநெல்வேலி தான் போடுவேன், மெயின் சென்டர். ஏன்னா வந்து இங்கே ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு ஒரு 4-5 நாளாச்சும் வந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. அதனால் ஒரு வாரமாக லீவ் போட்டுட்டு வந்து 4-5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் திருநெல்வேலியில் போய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி பிஓ எனக்கு கிடைக்கல, அது எனக்கு கிடைக்காதுன்னு ஒழுங்காக பண்ணலை. இன்டர்வியூ ஃபஸ்ட் இன்டர்வியூ, அதனால் எனக்கு ஒழுங்காக பண்ணல. அடுத்து எஸ்பிபிஓ இன்டர்வியூ பண்ணேன், நல்லா தான் பண்ணேன். ஐபிஎஸ் பிஓவோட எனக்கு எஸ்பிபிஓ வந்து ரொம்ப ஆசை, அது கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அடுத்து ஐபிஎஸ் பிஓ இன்டர்வியூ வந்து பிப்ரவரி 28 என்னமோ இன்டர்வியூ 2024. நான் வந்து எஸ்பிஐ கிளர்க் பிப்ரவரி 25 மெயின்ஸ் எழுதிட்டு வெக்கேட் பண்ணிட்டே கிளம்பிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக எஸ்பிபிஓ இல்லைனா ஐபிஎஸ்பிஓ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில். மார்ச் 19 வந்து எஸ்பிபிஓ ரிசல்ட் வந்துச்சு. வீட்டில் தான் பார்த்தேன், கிடைக்கல, 2 மார்க்கில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே முடியல, அங்கே வீட்டிலலாம் அழுது ஒரு மாதிரி ஆகிட்டு. ஏன்னா என்னோடய எய்மே எஸ்பிபிஓ ரொம்ப போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏப்ரல் 1 ரிசல்ட் பார்க்குறதுக்காக இங்கே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வந்துட்டேன். வந்து ஏப்ரல் 1 ரிசல்ட் பார்த்தேன், ஐபிஎஸ்பிஓவும் கிடைக்கல, 0.45 ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் வந்து அந்த 0.5ஓட வழி வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், 0.5லலாம் எப்படி விடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அந்த வழி வருத்தம் அப்போ தான் தெரிஞ்சுது 0.45.
அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன் 10:30க்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் வீட்டில் சொன்னது 11:30க்கு தான். எனக்கு என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம். ஏன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு வந்தேன், ரிசைன் பண்ணிவிட்டு என் பேச்சு நானாக வந்து விட்டுட்டு வந்தேன். அவன் போய் அப்பாட்ட சொன்னேன். அவங்க வந்துட்டு உடனே வந்து கிளம்பி வா ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன யோசித்து சொன்னாங்கன்னு தெரியல. உடனே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வீக்லேயே டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா ரிசல்ட் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு டவுட்டு தான். சரி நம்ம திருப்பியும் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு 1 வீக்கில் டிசிஷன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கே இன்ஸ்டியூட் வந்து தான் இங்கேருந்து படிச்சுட்டு இருந்தேன். இந்த டைமும் விடாமல் எல்லா மெயின்ஸுமே எழுதினேன். இந்த டைமே IBS PO எழுதியிருக்கேன். கண்டிப்பாக மெயின்ஸ் கிளியர் பண்ண ஒன்றும் ரிசல்ட் வரல. IBS PO இன்டர்வியூ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக போவேன். ஜாலியாக ஒரு டைம் போய் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை, எந்த ஒரு பயமும் இல்லாமல். அப்புறம் SBI PO எய்ம். ஸோ அதனால் அதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக SBI PO எழுதுவேன். ஏன்னா இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்டு வந்து கிடைக்கல. செகண்ட் ரிசர்வ் லிஸ்ட் 0.05 எனக்கு பின்னாடி இருந்துச்சு. 38.29 கூப்பிட்டாங்க. என்னோட மார்க் வந்து 38.24. தேர்ட் ரிசர்வ் லிஸ்ட் தான் வந்து December 31 கிடச்சிது. அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் வந்து இந்த டைம் IBS PO இன்டர்வியூ போவேன். அடுத்த டைம் இந்த வரப்போகிற SBI PO கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு இதே சக்ஸஸ் மீட்டில் வந்து SBI POக்காக பேசணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஏன்னா இவ்வளோ கஷ்டம். ஏன்னா நான் வேலையை விட்டுட்டு இந்த ஒரு வருஷம் டைம் கேட்டு கிளியர் பண்ண முடியாத வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, பேசாமல் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்லாம் நிறையா பேர் சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தான் எப்படி பேசுவாங்க நமக்கே தெரியும். ஸோ அப்படி சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் இஸ் நாட் த ஃபைனல், ஃபெயிலியர் இஸ் நாட் த ஃபேட்டல், இட் இஸ் த கரேஜ் தட் மீன்ஸ் கவுண்ட்ஸ். ஓகேவா? ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மட்டும் என்னோடய வெற்றி இல்லை, அடுத்தது வரப்போகிறதும் என்னோடய வெற்றி தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்களும் நல்லா படிங்க. ஓகேவா? வரப்போகிற அச்சீவர்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.